Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன? முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. தற்போது அந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன? பரபரப்பான அரசியல் சூழலில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. தற்போது அந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்போது கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சிகளான அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தன. தவேக ஆதரவு கட்சிகள் மட்டும் இதில் பங்கேற்றிருந்தன. இந்த நிலையில் தற்போது அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யம், தேமுதிக, பாமக என 37 எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் கட்சிகளுடைய எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். தவேகவின் தோழமை கட்சி எம்பிக்கள் 20 பேரில் 19 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். ப. சிதம்பரம், துரை வைகோ உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். ப. சிதம்பரம், திருமாவளவன், துரை வைகோ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கா? முழு விவரம். விக்னேஷ், தமிழக முதலமைச்சர் தலைமையில தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த தொகுதி மறைவரை சம்பந்தமாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. சரியாக 3:20 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருந்த நிலையில் தற்போது 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்துல ஒவ்வொரு கட்சியை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக என்ன இருக்கிறது, அதே போன்று அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தை எப்படி கொண்டு செல்வது, தொகுதி மறுவரையில தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் இருந்து மட்டும் 2 பேர் பேசியிருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். அதே போன்று எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இறுதியாக ப. சிதம்பரம், மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசி முடித்த பின்பு தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடாகவும் தவேகாவுடைய நிலைப்பாடாகவும் என்ன இருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் இறுதியாக இந்த கூட்டத்தில் பேசி இந்த கூட்டம் என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக பேசப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமார், அதே போன்று மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறாங்க. எனவே தமிழக அரசு சார்பாக இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, குறிப்பாக தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக விரிவாக விவாதித்திருக்கிறாங்க. ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அப்போது தவேக தரப்பிலிருந்து தமிழகத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 7.18% ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பர்சன்டேஜ் தமிழகத்திற்கு 7.18% இருக்கு. அதை மீண்டும் தமிழகத்திற்கு வழங்கும் வகையில் தொகுதி மறுவரை செய்தாலும் அந்த வாய்ப்பு இருக்கணும். அதே போன்று தென் மாநிலங்கள் பாதிக்காத அளவில் இந்த தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் என்பதற்கு என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அப்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மட்டும் இருந்த ஆனந்த் அந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக மீண்டும் நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான மீண்டும் பில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய தமிழக அரசு சார்பாக என்ன செய்யலாம் என்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக விரிவான விவரங்கள் என்பது தெரிய வரும். முதலமைச்சருக்கு முன்பாக ப. சிதம்பரம் முக்கியமான காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருக்கிறார். அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார். ஏற்கனவே டீலிமிட்டேஷன் பில் தொடர்பாக முதல்ல அவர் தான்
இந்த கருத்து தெரிவிச்சாரு. திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இதை எதிர்க்கணும் அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் தான் திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இருப்பினும் கூட 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்றும் திமுகவினுடைய முடிவாக இருக்கு என்று தெரிவிச்சாங்க. அந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்த்த வேண்டும், 7.18% என்பது நீட்டிக்க வேண்டும். அதே போன்று 2011 மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் 1971 மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை என்பது செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான முடிவுகள் ஒரு சில நிமிடங்களில் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் கலைவனத்திலிருந்து புறப்பட இருக்கிறார். தற்போது ஆலோசனை கூட்டம் முடிந்திருக்கூடிய நிலையில் மூத்த தலைவர்கள் மட்டும் அவர் சந்திச்சு பேசுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது குறிப்பாக விசிக தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அவர் தனியாக சந்தித்து பேசுவார். அதன் பின்பு இன்னும் சற்று நிமிடங்கள்ல முதலமைச்சர் புறப்பட்ட பின்பு எம்பிக்கள் தரப்பிலிருந்து இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக விரிவாக தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.